முதுகுல குத்திட்டோன்னு சொல்ற? எப்படிடா நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற? சொல்லு, எப்படிடா சொல்? விஜய், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி ஈட்டி பாய்ச்சற மாதிரியான வார்த்தைகளை பேசுறடா? சொல்லு விஜய், என்ன நினைச்சு சொல்ற? நீ நம்புற எல்லாருமே உன் முதுகுல குத்துறாங்கன்னா எந்த அர்த்தத்துல அத சொல்ற? என்னடா விஜய், இப்படி தாத்தா பாட்டி மனசு நோக்கிற மாதிரி வார்த்தை விடலாமா? இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. நான் தாத்தா எதுவுமே சொல்லலையே. அப்போ நான் உன் முதுகுல குத்துனேன்னு சொல்றியா விஜய்? உன் சித்தப்பாவை மன்னிக்க சொல்லி கேட்டனே, அதுக்கா? எப்படி பாட்டி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? என்ன சித்தி, நீங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்றீங்க? நீங்களும் பாட்டியும் சேர்ந்து தானே பெரிய பெரிய வேலையெல்லாம் ரொம்ப சைலண்டா பாத்திருக்கீங்க. விஜய், என்னடா சொல்ற நீ? தாத்தா, பாட்டியும் சித்தியும் காவேரியும் அவங்க வீட்டு ஆளுங்களையும் போய் மிரட்டி இருக்காங்க. காவேரி என்னை விட்டு போயே ஆகணும்னு பிரஷர் போட்டிருக்காங்க. அதனாலதான் காவேரி என்னை விட்டு விலகுறேன்னு சொல்லியிருக்கா. இவங்க 2 பேரும் அப்படி சொல்ல வச்சிருக்காங்க தாத்தா. என்னோட நாலேஜ் இல்லாம டிவோர்ஸ் பேப்பர்ல காவேரி கிட்ட சைன் போட சொல்லியிருக்காங்க. நானே டிவோர்ஸ் கேட்டதா போய் சொல்லி காவேரிக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. கல்யாணி, என்ன கல்யாணி இதெல்லாம்? லாயர் வந்தது உங்களுக்கு தெரியாதா? ஏங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு தானங்க பண்ண?